Hi friends, welcome to Lakshmi Mail channel. ஒன் பார்ட் சாம்பார் சாதம் பார்த்து செய்கிற ரெசிபி விட சில நேரத்தில் ஈஸியாக சிம்பிளாக செய்கிற ரெசிபி நல்லா ஹிட் ஆகிடுங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தாங்க இது. இதுக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் வர மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காய்கறி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பூசணிக்காய், பச்சை பட்டாணி, கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேங்க. இதோட ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துருக்கேன். பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நெய் கூட நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சம் முந்திரி சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோங்க. இப்போ கொத்தமல்லி தூவிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான 1 பார்ட் சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.